பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்க பாக்கியாவுடைய வீட்டுக்கு அந்த லெட்டர் வந்ததை சரியா படிச்சு பார்க்கறாரு. பார்த்ததும் இங்க சொல்றாரு, அம்மா இது மாதிரி நீங்க டேடி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் விஷயமா இப்போ டேடிய கோர்ட்ல ஆஜராக்க சொல்லி அந்த லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரி இங்க ரொம்பவே கொதிச்சு போயிடுறாங்க. என்ன செய்ய சொல்ற? உங்க டேடிக்கு தான் வந்திருக்கா? ஆமா பாட்டி, நம்ம அம்மா தான் இந்த கேஸே கொடுத்தாங்க, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? பாக்கியா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? உன நான் எப்போ இந்த கேஸை வாபஸ் வாங்க சொன்னேன், ஆனா இது வரைக்கும் நீ அந்த கேஸை வாபஸ் வாங்கவே இல்லை. அப்போ உனக்கு அப்படின்னு திமுது அப்படின்னு இங்க கேட்க, அந்த இடத்துல பாக்கியா, இங்க பங்கத்தை நீங்க சொன்ன உடனே கேஸ் வாபஸ் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு அப்படி ஒரு அவசியம் இல்லை. இந்த கேஸ் முதல்ல நான் எதுக்காக கொடுத்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க புள்ள, அதான் வளர்ந்த புள்ள, ஒன்றும் பால் குடிக்க வயசு கிடையாது. அப்படியாப்பட்ட புள்ள சாப்பிட்ற சாப்பாட்டுல போயிட்டு விஷத்தை கலந்துருக்காரு. அதனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? அது என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி உங்க புள்ள பண்ணது நல்லது பண்றது மாதிரியும், நீங்க என்னமோ உங்க புள்ள மேல நான் என்னமோ பழி போட்ட மாதிரி இப்படி பேசுறீங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க தேவையில்லாத ஃபீல் பண்ணாதீங்க. உங்க புள்ள பண்ண தப்புக்கு தான் தண்டனை அனுபவிக்க போறாரு. உங்க புள்ள ஒன்றும் சும்மா பண்ணல. எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அது? எத்தனை பேர் குடும்பத்தை பாதிச்சுக்கு தெரியுமா அது அப்படின்னு இங்க பாக்கியா பேச, ஈஸ்வரி ஒண்ணு, இங்க போய் பாக்கியா, எனக்கு மத்தவங்க பத்தி கவலை இல்லை. எனக்கு என் புள்ள பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா என் புள்ள இப்ப திருந்திட்டான். தப்பு பண்ணி அது திருந்தாதவங்களுக்கு தான் தண்டனை. ஆனா என் அப்பா திருந்திட்டானே, அவனுக்கு தண்டனை தரணும். அதனால அவனுக்கு ஒன்றும் தண்டனை தேவையில்லை. நீ உடனே இந்த கேஸ் வாபஸ் வாங்கு. கேஸ் முதல்ல வாபஸ் வாங்கிட்டு என் பிள்ளைய எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்டுக்கு வர சொல்லிய பாரு. என் புள்ள ஒண்ணு கோர்ட்டு எல்லாம் போக மாட்டான் அப்படின்னு இங்க ஈஸி சொல்றாங்க. உடனே பாக்கியா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, என் கையில ஒண்ணுமே இல்லை. உங்க புள்ள பண்ண தப்புக்கான தண்டனை உங்க புள்ள அனுபவிச்சுதான் ஆகணும். நான் கேஸ் கொடுத்துட்டேன். அந்த கேஸ் இப்போ கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுல நீங்க முடிஞ்சா வக்கீல் வச்சு வாதாடி உங்க பக்கம் தப்பு இல்லைங்கிறத நீங்க நிரூபிச்சுக்கீங்க. மற்றபடி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இங்க பாக்கிய சொல்லிடுறாங்க. கோபி ஒன்னே, அம்மா பாக்கிய சொல்றது கரெக்ட் தானம்மா. நான் தப்பு பண்ணியிருக்கேன். நான் ஒன்றும் தப்பு பண்ணலன்னு சொல்லவே இல்லை. நான் பண்ண தப்புக்கான தண்டனையை கண்டிப்பா நான் அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் அதை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. உடனே இங்க ஈஸி சொல்றாங்க, சும்மா நிப்பாட்டு கோபி, நீ என்ன வேணும்னா பண்ண? ஏதோ அப்ப இருந்த ஒரு ஆதத்துல நீ அப்படி பண்ணிட்ட, அவசரப்பட்டுட்ட. அதுக்காக நீ ஒன்னும் தண்டனை அனுபவிக்கணும் அவசியம் இல்லடா. நீ பண்ண தப்புனால யாருக்கும் எதுவும் ஆகலடா. ஏதோ 2 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, அப்புறம் சரியாகி வீட்டுக்கு போயிட்டாங்க, அவ்வளவுதானே. மத்தபடி யாருக்கும் எதுவும் ஆகல. அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்குடா கோபி தண்டனை? அதெல்லாம் தேவையில்லப்பா தண்டனை உனக்கு. நான் பேசிக்கிறாரு. பாக்கியா, இப்ப நான் லாஸ்டா கேக்குறேன் அவன்கிட்ட, எனக்கு முடிவு சொல்லு. கோபிய நீ கேஸ வாபஸ் வாங்கியா மாட்டியா சொல்லுங்க பாக்கியா. இங்க பாருங்க அத்தை, நீங்க என்கிட்ட எப்படி கேட்டாலும் சரி, என்னுடைய பதில் ஒண்ணுதான். தப்பு பண்ணவன் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால என்னால கேஸ வாபஸ் வாங்க முடியாது. ராதிகா, என்ன அப்படியே குத்துக்கிழமை நின்றுட்டு இருக்க? நான் பேசிட்டு இருக்கல, நீ பேசலாம் அவள்கிட்ட. அவதான் கோபிய மேல கேஸ் கொடுத்து உள்ள தள்ளுறதுக்கு காத்துட்டு இருக்கா. நீ என்னன்னு எனக்கு என்ன அமைதியா இருக்க? மத்த இடத்துல மட்டும் பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிற, என்னமோ அவன் மேல உரிமையா இருக்க, அவரை கேரிங்கா பாத்துக்கிறேன்னு சொல்ற. இப்ப என்ன பண்ற? அவ சொல்றால, கேக்குறியா எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்ல. இங்க பாருங்க அத்தை, நான் திரும்ப சொல்றேன், பாக்கிய சொன்னதான் நானும் சொல்றேன். தப்பு பண்ணவங்க என்னைக்கா இருந்தாலும் தண்டனையா அனுபவிச்சுதான் ஆகணும். அவங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சானு பண்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ரெடியா தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம எப்படி அதை சப்போர்ட் வாங்க முடியும்? அவர் பண்ண தப்புக்கு அவர் தண்டனை கொடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ராதிகா சொல்ல. அடேங்க அப்பா, நீ தாண்டி சரியான பொண்டாட்டி. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தா போதும், ஊர்ல ஒரு பேரும் தப்பு பண்ண மாட்டான். அடைச்சி காரி துப்புறாங்க ஈஸ்வரி. அதை கேட்டு இங்க பாக்கியா, இங்க பாருங்க, எதுக்காக இப்ப நீங்க தேவையில்லாம ராதிகா சண்டை போடுறீங்க? இப்ப ராதிகா ஒன்றும் தப்பா சொல்லலையே. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சானா ஆகணும் அப்படின்னு இங்க பாக்கியா சொல்றாங்க. போதும் நிப்பாட்டு பாக்கியா, நீதான் சொல்லிட்டல, உன்னால கேஸ வாபஸ் வாங்க முடியாது. ஆனா என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பாம எப்படி நான் காப்பாத்தணும் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா போயிடறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாருமே கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போனதும் இங்க கோபியோட வக்கீல கூப்பிட்டு ஈஸ்வரி தனியா பேசுறாங்க. அதை பார்த்த பாக்கியா, என்ன இது, அத்தை அந்த வக்கீல கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இங்க ஈஸ்வரிட்டு கேக்குறாங்க பாக்கியா, அத்தை என்ன அந்த வக்கீல் ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தீங்க? என்ன பேசுனீங்க? என்ன பண்ண போறீங்க? ஏன் அத்தை, அவரே நான் பண்ண தப்புதான், தெரியாம பண்ணிட்டு அவனு ஒத்துக்கிட்டாரு. இத ஜட்ஜில சொன்னா கண்டிப்பா ஜட்ஜி விசாரிச்சு பார்த்துட்டு அவருக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்க போறாங்க. நீங்க ஏத்த இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க,
இங்க பாரு பாக்கியா, இது கோர்ட்டுன்னு பாக்குறேன், இல்லைன்னா உனக்கு கண்ணை பலாப்பழம் படுத்திருக்கும். இங்க பாரு, நீ அவன் பண்ண தப்புகள் தண்டனைய அனுபவிச்சுதான் நீ சொல்லிட்ட. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. மத்தபடி வேற எதிரி நீ தலையிட வேணாம், புரியுதா? எனக்கு தெரியும் என் பிள்ளைய எப்படி வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்க சொல்லிடுறாங்க. இங்க பாக்கியாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அத்தை வேற ஏதோ பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க கோர்ட்ல ஜட்ஜ் வந்த உடனே கேஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இது மாதிரி கோபிங்கிறவர் தான் பாக்கியாவுடைய ரெஸ்டாரண்ட்ல தேவையில்லாத கெட்டு போன அழுகுன சிக்கனை கலந்து வச்சு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. உடனே ஜட்ஜு கேட்கிறாரு, என்னப்பா நீ சொன்னதெல்லாம் அவங்க சொல்லலாம் உண்மையா, நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்க, கோபி உடனே ஆமான்னு சொல்லும்போது இங்க ஈஸி வந்துடுறாங்க. சார் என்னை மன்னிக்கணும், நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு சொல்லி ஆகணும். என்னுடைய பையன் தான் கோபி. கோபிக்கு ராதிகாவுக்கும் இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஏற்கனவே கோபி கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டியும் 3 குழந்தையும் இருக்காங்க. அந்த நிலைமையில இந்த ராதிகா என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டா. அந்த கோவத்துல, அந்த வெறுப்புல, ஆத்திரத்துல என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம நான் தான் அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல தேவையில்லாம சிக்கன்லாம் கலந்து எல்லாரையும் கொல்ல ட்ரை பண்ணேன். அதுக்கு முக்கியமான காரணமே என்னுடைய மன உளைச்சல் தான். என்னுடைய வயசு அப்படி இருக்கு, வயசாயிடுச்சுல, அதனால என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம இப்படி அவசரப்பட்டு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கான தண்டனை எது வந்தாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஜட்ஜு ஒன்னே என்னவா சொல்றீங்க, உங்க பையன் தான் எல்லாத்தையும் பண்ணான்னு சொல்லி குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. இல்லைங்க, அவன் என் பையன், எங்க நான் பண்ண தப்புனால அவன் ஜெயிலுக்கு போயிடுவோமோ அப்படின்னு பயந்து போய் தான் இந்த உண்மைய அப்படி சொல்லி வச்சிருக்கான். உண்மை என்னன்னா, உண்மையிலேயுமே நான் தான் அப்படி பண்ணேன், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இங்க ஈஸியை சொல்ல, ஜட்ஜு உன்னை எப்படி பாக்குறாரு. பாக்கியா உடனே அத்தை என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, நீ வாயமுடு பாக்கியா, நீ பேசவே கூடாது, நீ பேசுறதுக்கான தகுதி இழந்துட்ட. இதுக்கப்புறம் என் பிள்ளைய எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஜட்ஜு உடனே பார்த்துட்டு சரி ஓகே, இந்த ஈஸ்வரிங்க அவங்க தான் குற்றம் பண்ணியிருக்காங்க, கோபிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க. அதோட ஈஸ்வரிக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 5 வருஷம் ஜெயில் தண்டனைன்னு சொல்றதும் கோபிங்க பயங்கரமா கதறி அழுகுறாரு. என்னை மன்னிச்சிருமா, நான் பண்ண தப்புனால இன்னைக்கு நீ உள்ள போயிட்டியம்மா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, பரவாயில்ல கோபி, எப்படியோ நீ வெளியே இருந்து என் பேர பசங்க கூட சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். ஆனா கோபி, இதுக்காக அம்மா இல்லைன்னு சொல்லி தனியா போயிடாதப்பா, நீ பாக்கியா வீட்லயே இரு, பாக்கியா வீட்லயே இருந்து செலியன், இனியா, எழில்னு எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கோ. கண்டிப்பா அம்மா சீக்கிரமே இந்த ஜெயில் வாழ்க்கையை முடிச்சுட்டு வெளியே வந்துருவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே இங்க போலீஸ் ஈஸ்வரியா அரெஸ்ட் போறாங்க. பாக்கியா ஓடி போய் ஏன் தப்பி பண்ணீங்க, தப்பு பண்ணது கோபி, தெரிஞ்சிருந்தோம் நீங்க எதுக்காக இப்படி தேவையில்லாத விஷயத்த பண்ணீங்க, இப்ப உங்களால நீங்க பண்ண தப்புனால பாருங்க நீங்க தான் தண்டனை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்ல, இங்க ஈஸி சொல்றாங்க, இல்ல பாக்கியா, என் புள்ள கோபி ஒரு குழந்தை மாதிரி, அவன் எதையுமே வேணும்னு பண்ணல, ஏதோ தெரியாம ஆத்தத்துல பண்ணிட்டான், அதுக்காக அவனை ஜெயில அடைக்கணுங்கிறது கண்டிப்பா ஏத்துக்க முடியாது, அவன் வாழ வேண்டிய வயசுது, அவன் வாழ்ந்தான் ஆகணும், அதனால நான் உள்ள போறதுல எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்காக ஒண்ணு மட்டும் பண்ணு, என் புள்ளைய அந்த வீட்டோட அனுப்பிச்சிடாத, என் புள்ளைய அதே வீட்டுல வச்சுக்கோ, அவனை பத்திரமா பாத்துக்கோ, நான் சீக்கிரமே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரிய போலீஸ் அழைச்சிட்டு போயிடுறாங்க.